கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, தின ஆலோசனை பகுதியாக ஒரு தகப்பனார் பைபிள் படித்து கொண்டிருக்கிறாரு. அப்படி படித்து கொண்டிருக்கும்போது அவங்களுடைய பேரை தாத்தா நீங்கள் எப்பாவது பைபிள் வாசிக்கிறீங்களே, இதனால் உங்களுக்கு என்ன பயன் இருக்குது? டெய்லியுமே வாசிக்கிறீங்களா தாத்தா? எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பைபிள் வச்சுன்னு உட்காந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவங்க தாத்தா சொன்னாராம், ஒரு பாத்திரம், அதாவது உடஞ்சி போன ஒரு பக்கெட்டி அவர் கையில் கொடுத்துட்டு, அது ரொம்ப அழுக்கான பக்கெட்டி. அந்த பக்கெட்டி என்ன பண்ணுறான் அந்த தம்பி, இந்த பக்கெட்டில் இருக்கிற இந்த பக்கெட்டி எடுத்து நீ தண்ணி எடுத்து மொண்டு ஊற்றுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவன் என்ன பண்ணான்னா அந்த ஓட்டை பக்கெட்டி, அழுக்கான பக்கெட்டி எடுத்து தண்ணி ஊற்றிட்டே இருந்தானான். அப்படி ஊற்றிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த பக்கெட்டில் தண்ணி ஊற்றினே அந்த அழுக்கெல்லாம் மாறி சுத்தமாகிடுச்சு அந்த பக்கெட்டி. தாத்தா என்ன தாத்தா ஓட்டை பக்கெட்டி கொடுத்து இதுமாரி பண்ணிட்டீங்களா தாத்தா அப்படின்னு கேட்கும்போது அந்த தாத்தா சொன்னாராம், தம்பி இப்போ நீங்கள் அழுக்கு பக்கெட்டி உங்கள் கையில் கொடுத்தேன், நீ தண்ணி எடுத்து அதை ஊற்ற சொல்ல அந்த பக்கெட்டி இப்போ சுத்தமாக மாறிடுச்சு. அதுபோல தான் நாம் கூட தினந்தோறும் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற இருதயத்தில் இருக்கிற பாவமான செயல்கள், தீய சிந்தனைகள், தீய எண்ணங்கள் எல்லாம் இந்த பைபிள் படிக்க அது சுத்தமாகி நாம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். அப்போ தினந்தோறும் பைபிள் படிக்கிறதுனால நம்ம வாழ்க்கை சுத்தமாகும், நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக மாறும், நம்ம கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யலாம். அப்போ வேதத்தை நீ படிக்க உங்கள் உள்ளம் தூய்மையாகுது. வேதத்தை நீ படிக்க உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்க பேரனுக்கு அவர் சொன்னாராம். அப்போது இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் மனிதனும் வேதத்தை படிக்கும்போது அந்த வேதம் நம்மளுக்கு உள்ளே போக நம் இருதயத்தில் இருக்கிற தீய சிந்தனைகள், தீய எண்ணங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், பாவ காரியங்கள் எல்லாம் நம்ம அடியோடு நம்மளை விட்டு போய் நம்ம இருதயம் சுத்தமாகி நம்ம பரிசுத்தமாக வாழ அது உதவியாக இருக்குது. அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம், நான் வேதத்தை நான் படிக்காமல் இருக்கிறேன், வேதத்தை நான் ஒரு வசனம் மட்டும்தான் படிக்கிறேன், வேதத்தை நான் ஒரு அதிகாரம் மட்டும் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்களும் நானும் இன்றைக்கு தீர்மானம் எடுக்கலாம், எப்போல்லாம் நேரம் கிடைக்குது நான் வேதத்தை படிப்பேன், அதன் மூலம் என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன். நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம் ஆவியின் கனி தர விரும்புகிறேன். கடைசி வரையில் நிலைத்து நின்றிட உமது